ஹை இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை அதுலேயும் பர்டிகுலராக ஆட்டம் அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் அந்த ஒரு ஸ்மால் டாப்பிக்கில் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரில லைக் எத்தனை ஸ்கூலில் எத்தனை இன்ஸ்டியூட்டில் அதை சொல்லி தந்திருப்பாங்கன்னு. ஏன்னா இது வந்து டேரெக்டாக புக்கில் தந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்ப்ரெஷன். பட் இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சப்போஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து டஃப்பாக கொஷின் கேட்கணும்னு கேட்டாங்கன்னா இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு கொஷினாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ கொஷின் என்னென்னா நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். A maximum number of possible spectral lines which may be emitted when an electron jumps. Okay, இது when an electron jumps from 10th orbit to ground state. ஓகே, என்னென்னா ஒரு எலக்ட்ரான் வந்து 10th ஆர்பிட்டில் இருக்குது. 10th ஆர்பிட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். இப்படி வரும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸே ஒரு எனர்ஜி லெவல் E2 இருக்குது, இன்னொரு எனர்ஜி லெவல் E1 இருக்குது. E2 வந்து கிரேட்டர் தென் E1. ஓகே, இப்போ எலக்ட்ரான் இங்கே E2லேருந்து E1க்கு ஜம்ப் ஆகும்போது இட் வில் எமிட் ஒன் ஃபோட்டான். அதோட எனர்ஜி வந்து hν இருக்கும். அந்த hν எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் எனர்ஜிஸ், அதாவது E2 மைனஸ் E1. இது வந்து நான் என்ன எழுதுறேன்னா hc/λ இஸ் நத்திங் பட் E2 மைனஸ் E1. ஓகே, இப்போது இது வந்து ஒரு லைன் என்னென்னா இது வந்து ஒரே வேவ் லென்த் வந்து எமிட் பண்ணுது. அந்த வேவ் லென்த் தான் லாம்டா, ஒரே பர்டிகுலர் எனர்ஜி. சரி, ஓகே. இதே இப்போ E2ன்னு ஒரு எனர்ஜி ஸ்டேட் இருக்குது. இங்கேருந்து இந்த E1க்கு ட்ராப் ஆகும்போது இது வந்து hc/λ2 வேறு வேவ் லென்த். உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ E2லேருந்து E1க்கு வரும்போது வேறு வேவ் லென்த், இது E3லேருந்து E1க்கு வரும்போது வேறு வேவ் லென்த். ஸோ எனர்ஜி லெவல் மாற வேறு எனர்ஜி லெவலில் அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது நமக்கு வேறு லாம்டா கிடைக்கும், வேறு லைன் கிடைக்கும். அதே தான் இப்போது நமக்கு 10th ஆர்பிட்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கே கிரவுண்ட் ஸ்டேட்னா 1. இப்போது இங்கேருந்து இங்கே எனக்கு ட்ராப் ஆகும்போது எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கும், லைக் எத்தனை பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது, இது சொல்லி தந்துட்டு தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. லைக் ஏன் பாசிபிள் வேஸ்ன்னு சொல்கிறாங்க, லைக் எத்தனை பாசிபிள் வேஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், லெட்ஸே ஸ்டேட், அதாவது 4th ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் n=4லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ட்ராப் ஆகுது. இப்படி ஒரு கேஸ் எடுத்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து 4th ஆர்பிட், இது வந்து 3rd ஆர்பிட், இது வந்து 2nd ஆர்பிட், இது வந்து 1st ஆர்பிட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எலக்ட்ரான் 4th ஆர்பிட்லேருந்து 1st ஆர்பிட்டுக்கு ட்ராப் ஆக போது அப்போ ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். இப்படி ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும் போது மேக்ஸிமம் எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எலக்ட்ரான் வந்து 4th ஸ்டேட்லேருந்து டேரெக்டாக 1st ஸ்டேட்டுக்கு ட்ராப் ஆகும். ஓகே, டேரெக்டாக 4 to 1 ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடச்சிருச்சா? ஸோ நான் 1. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் வந்து 4th ஸ்டேட்லேருந்து 2nd ஸ்டேட்டுக்கு ட்ராப் ஆகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஹையர்லேருந்து லோயருக்கு எப்படி வேணால் ட்ராப் ஆகலாம், அதுக்கு நமக்கு கண்டிஷன் கிடையாது. லோயர்லேருந்து தான் அப்பருக்கு போகாது. ஸோ வி ஹேவ் டு கிவ் த எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தா தான் கீழேருந்து மேலே போகும். ஸோ ஹையர் n=4ன்றது ஹையர் எனர்ஜி லெவல் தானே. ஸோ அங்கேருந்து 2க்கு ட்ராப் ஆகலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். அதாவது இங்கே ட்ராப் ஆகும்போது இங்கே ஒரு ஃபோட்டான் வரும் hν, இங்கே ஒரு ஃபோட்டான் வரும் hν2, hν1 எப்படி வேணால் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2nd ஆர்பிட்லேருந்து 1st ஆர்பிட்டுக்கு வரணும். ஏன்னா கண்டிஷன் என்னென்னா 4th ஆர்பிட்லேருந்து 1st ஆர்பிட்டுக்கு ட்ராப் ஆகக்கூடியது தான். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் எனக்கு 2 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்கிது. ஸோ +2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2nd லெவல்லேருந்து 1st லெவலுக்கு ட்ராப் ஆனிச்சுல, அதே மாதிரி இப்போ 3rd லெவல்லேருந்து கூட ட்ராப் ஆகலாம். ஸோ இப்போ 4thலேருந்து 3rdக்கு ஒரு ட்ராப் நடக்கும். சரி, ஓகே, 1. மறுபடியும் இந்த 3rdலேருந்து 2ண்டுக்கு ஒரு ட்ராப் நடக்கலாம். சரி, ஓகே, 2. இங்கே பாருங்கள், மறுபடியும் 2ndலேருந்து 1ஸ்ட்டுக்கு ட்ராப் ஆகும். பட் ஆனால் அதே ஸ்பெக்ட்ரல் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்குல்ல, ஸோ நம்ம இன்க்ளூட் பண்ண வேணாம். பட் ஆக்சுவலி இட் வில் ட்ராப் ஃப்ரம் 2 to 1. அப்போ தான் நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படின்னா 4 to 1ன்ற கண்டிஷன். பட் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு அதில் ஸ்பெக்ட்ரம் வந்தாலும் வி ஆல்ரெடி ஹேவ் தட் இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் 2. புரியுதா? அந்த 2லேயே அது வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் இட் வில் ட்ராப் லைக் திஸ் 4லேருந்து 3, 3லேருந்து 2, 2லேருந்து 1. ஸோ இப்போ நமக்கு கரண்ட்டாக 2 ஸ்பெக்ட்ரம் நியூ ஸ்பெக்ட்ரம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இது என்னென்னா, இங்கே 3க்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இட் கேன் ட்ராப் டேரக்ட்லி ஃப்ரம் 3 to 1. அப்போ நமக்கு இங்கே 1, 2, 3 மொத்தம் இங்கே 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 1 + 2 + 3 அப்போ டோட்டல் 6
பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்போது when an electron jumps from 4th state to ground state. லைக் உங்களுக்கு புரியுதுல, இது ஆக்சுவலி இதுதான் சிம்பிள் கேஸ். நான் 3லேருந்து கூட உங்களுக்கு சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் 3லேருந்து சொல்லி தரும் போது என்னால் இங்கே நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டோம், இப்போ இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு கண்டிஷன் வந்து அங்கே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் நான் 4th ஸ்டேட்லேருந்து சொல்லித்தரேன். ஸோ பேசிக்காக இதான் ஐடியா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரெண்டு. அதாவது சப்போஸ் 4th ஸ்டேட்லேருந்து ட்ராப் ஆகுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேவ்ஸ் வந்து 1 + 2 + 3. இதே 5th ஸ்டேட்லேருந்து ட்ராப் ஆகுதுன்னா டோட்டல் பாசிபிள் வேவ்ஸ் வந்து 1 + 2 + 3 + 4. இங்கே பாருங்கள், 4th ஸ்டேட்னா லாஸ்ட் நம்பர் வில் பி 3, 5th ஸ்டேட்னா லாஸ்ட் நம்பர் வில் பி 4. அதே மாதிரி n ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? n-1. கரெக்டு, n-1. அப்படின்னா நத்திங் பட் 1 + 2 + 3 அப்படியே போயிட்டு +n-1. இத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்பெக்ட்ரம்ஸ் கிடச்சிருக்கும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் நான் ஒரு தடவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஒரு தடவை எழுதிட்டு ஆக்சுவலி இது என்னோட செகண்ட் டேக். ஸோ நான் அவ்வளோ பார்த்து தான் சொல்லித்தரேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு சப்போஸ் n ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு விழுதுச்சுன்னா இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ். சரி, ஓகே. லைக் இப்போது இது வந்து நல்லா ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இல்லை மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதில் வந்து இது மாதிரி 1 + 2 + 3 அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n × n + 1/2. அதாவது இதுக்கு எதுக்கான ஃபார்முலானா 1 + 2 அப்படின்னு +n வரைக்கும் இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட சம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதுலேயும் இட்ஸ் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, டிஃப்ரென்ஸ் 1ன்னு இருக்கும் போது நமக்கு இந்த ஃபார்முலா அப்டேட் ஆகும். சரி, ஓகே. இப்போது நமக்கு 1 to n-1 ஆட் பண்ணணும். ஸோ n will be replaced by n-1. ஸோ இட் இஸ் நத்திங் பட் n-1 + 1/2. அப்போ இது n- இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து நத்திங் பட் n × n-1/2. ஸோ இதுதான் ஃபார்முலா. டோட்டல் பாசிபிள் spectral lines when it drops from nth orbit to ground state. லைக் புரிஞ்சதில்ல? லைக் இந்த ஃபார்முலா எப்படி அப்டைன் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்கள் இன்ஸ்டியூட்லேயோ உங்கள் ஸ்கூல்லேயோ இது சொல்லி தந்தாங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் பார்த்த புக்ஸ்லேயும் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ்லேயும் லைக் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு சொல்லித்தரல. பட் இது வந்து இருக்குது, தே வில் ஆஸ்க். ஏன்னா இது ரொம்ப நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். மேபி அந்த திங்கிங் வேணால் ஹையர் ஆர்டர் திங்கிங் மூலியமாக அப்டைன் ஆகிறது மாதிரி இருந்தாலும் பட் இட்ஸ் ஸ்டில் இன் சிலபஸில் இருக்கிறதுனால தே மே ஆஸ்க். நான் இந்த பர்டிகுலர் கொஷின் எதுக்கு சொல்கிறேன்னா லைக் நியூஸஸ் ஆர் தேர். லைக் இந்த வருஷம் வந்து நீட் வந்து டஃப்பாக இருக்கலாம், பட் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. லைக் உங்கள் கோல் என்ன? லைக் எல்லாமே படிச்சிருக்கணும். படித்தா மட்டும் போதாது. நம்ம வந்து 2-3 கான்செப்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டாலும் வி ஷுட் அட்டெம்ப்ட், அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும். சரி, ஓகே. சப்போஸ் டஃபாக கேட்டால் மட்டும் தான் அது மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ரேடியஸ்க்கு ஃபார்முலா இருக்குல்ல 0.53 ஆம்ஸ்ட்ராங் n²/z. ஸோ அது மாதிரி கேட்டுருவாங்க. சப்போஸ் டஃபாக கேட்குற மாதிரி மட்டும் தான் இது மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஜேஇ பீப்புள் உங்களுக்கு இது கண்டிப்பாக நம்ம கொஷின் கேட்பாங்க. நான் ஷுர் மெயின்ஸில் விட்டாலும் அட்வான்ஸில் பிடிச்சிடுவாங்க. சரி, ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்குன்னா இஃப் an electron drops from orbit n to ground state. சரி, ஓகே. இப்போ நம்ம கொஷினுக்கு வரலாம். இப்போ கொஷினில் வந்து நமக்கு nth orbit to ground state இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னா 10 × 10-1 9 / 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 5 வரும். ஸோ 5 × 9 5 9s are 45. ஸோ ஆப்ஷன் பி தான். ஓகே. லைக் இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் நடத்தியிருக்கேன். லைக் ஓகே, நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் லைக் ஐ வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் என்ன, அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் அசைன்மெண்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த கொஷின் வந்து கம்பேரிட்டிவ்லி டஃப்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் போட்ட மாதிரியே ஒரு கொஷின் தந்தால் அதுக்கு மீனிங் கிடையாது. ஜஸ்ட் நம்பர் மாற்றி மட்டும் தரல, ஒரு நியூ கொஷின்ஸ். அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இப்போ நான் நடத்துனது புரிஞ்சால் இல்லை இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் இதை போட முடியும். சரி, ஓகே. சரி, இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். லெட்ஸே நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கொஷின் எப்படி வருதுன்னா ஆர்பிட் n-லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது இது வந்து n2 = n வச்சுக்கலாம். n1 வந்து 1 இப்படி ட்ராப் ஆனிச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. இதே லெட்ஸே ஆர்பிட் n2 = some n. இதே ஆர்பிட் n1 வந்து
நாட் ஈக்குவல் டு 1 இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டாக இருக்கலாம். லெட்ஸ் சே ஆர்பிட் 2க்கு ட்ராப் ஆகுது, ஆர்பிட் 4க்கு ட்ராப் ஆகுது, லைக் 10th ஆர்பிட் 4க்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து n1ன்னு எடுத்துக்கிட்டேன், இது வந்து n2ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா நத்திங். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் வந்து என்னென்னா n2 மைனஸ் n1 இன்ட்டு n2 மைனஸ் n1 மைனஸ் 1 whole divided by 2. Total number of possible ways if an electron jumps from state n2 to n1. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதை பேஸ் பண்ணி தான். பட் அதில் ஒரு 2-3 இது இருக்குது, செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, the maximum number of possible spectral lines which may be emitted when an electron jumps from 7th excited state. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ட்விஸ்ட்டு டு கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே ஓகே, இது வந்து ஜஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் தான் கேட்டிருக்கேன். ஓகே, அப்போ நான் இன்னொரு கொஷின் வந்து டெலகிராமில் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஆன்லைனில் கூட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர்னு. ஓகே, இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. லைக் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன, ஆர்பிட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போனா இதுக்கு ஆன்சர் போட்டலாம். இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, லைக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் என்னோடய மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு தான் நான் சொல்லி தந்திருக்கேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், லைக் கமெண்ட் செக்ஷனில் உங்களால் ஒரு கொஷின் வந்து டைப் பண்ண முடியலன்னா என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே, அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் அந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணுறேன். லைக் நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் லைக் வித் இன்க்ளூடிங் ஃப்ரிக்ஷன் ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, பை.